நாளைக்கு ஐபிஎல் மினி ஏலம் கோலாகலமா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல சிஎஸ்கே என்ன மாதிரி பிளேயர்ஸை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். சிஎஸ்கே வந்து பென் ஸ்டோக்ஸை ரிலீஸ் பண்ண உடனே இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யாருப்பா சிஎஸ்கேல வந்து வரப்போறா? ஏன்னா சிஎஸ்கே வந்து பென் ஸ்டோக்ஸை 16 கோடி கொடுத்து எடுத்தாங்கன்னா இதுக்கான காரணம் அவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல். இது மட்டும் இல்லாம அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்காண்டி தான் அவர் அம்புட்டு காசு கொடுத்து எடுத்தாங்க. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒருத்தர் வரணும் அப்படின்னா கண்டிப்பா பாட் கமின்ஸ் வந்தாதாங்க ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்கும். ஏன்னா இவரும் ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல். இந்த வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி ஒரு கேப்டன்சியை வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அதே சமயத்துல இக்கட்டான சமயத்துல நான் பேட்டிங் கூட பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் அவரோட நிலைமை வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பாட் கமின்ஸ் வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க. அதே சமயத்துல சிஎஸ்கே வந்து ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாலும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா ரச்சின் ரவீந்திராவை எடுக்கும்போது என்ன டிராபேக் ஆகும்னா இவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் வந்து கிடையாது. இவரை சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஆனா நல்ல கேப்டனா வந்து இருக்கணும் அப்படின்னா பாட் கமின்ஸ் எடுக்கிறது தான் வந்து சரியான முடிவா இருக்கும். இப்ப அடுத்து வந்து ராய்டு ரிலீஸ் பண்ண உடனே ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருப்பா வரப்போறா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ராய்டுக்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது மனிஷ் பாண்டே தான்ப்பா. ஏன்னா இவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. சிஎஸ்கேக்கு வர்ற முக்கியமான தகுதி, இவரோட ஏஜும் வந்து கரெக்டா வந்திருக்கு. அதனால இவர் வந்து ராய்டு இடத்துல விளாண்டாரு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவர் இல்லைனா கூட கருண் நாயரை வந்து போடலாம். ஏன்னா அவர் வந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் இவங்க 2 பேரை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்பா நீங்க ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்தீங்க அப்படின்னா டேரி மிச்சலை வந்து எடுங்க. ஏன்னா நியூசிலாந்துக்காண்டி வேர்ல்டு கப்ல டேரி மிச்சல் வந்து மிடில் ஆர்டர்ல களமிறங்கி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது இவரை கூட எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்பா நீங்க ஸ்டீவ் ஸ்மித்தை கூட வந்து எடுக்கலாமே, இந்த மாதிரி எடுத்தாலும் சரியான முடிவா தானே வந்து இருக்கும். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை எடுத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லுல 2 மாங்காய். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து களமிறங்குவாரு. இவரும் ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் கூட. இது மட்டும் இல்லாம புனேல வந்து தோனி வந்து விளையாடும் போது அப்ப ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து கேப்டனா வந்து இருந்திருக்காரு. எப்படி வந்து நம்ம பென் ஸ்டோக்ஸ் தோனி காம்போ நல்லா இருக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் தோனி காம்போவும் நல்லா இருக்கும். அதனால ஸ்டீவ் ஸ்மித்தை கூட எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து சிஎஸ்கே கைல் ஜெமிசனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தில்சன் மதுசங்காவை எடுத்தா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இவர் வந்து வேர்ல்டு கப்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து வந்து அசத்தினாரு. அப்படி இருக்கும்போது இவரை எடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கோட்ஸியை வந்து எடுக்கலாம். இவரும் வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா கூட ஹசல்வுட், ஸ்டார்க்கு, சவுதி இந்த 3 பிளேயர்ஸ்ல யாரையாவது ஒருத்தரை வந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. இப்ப அடுத்து வந்து சிஎஸ்கே பிரிட்டோரியஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா டேவிட் வில்லி, கிறிஸ் வோக்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இந்த 3 பிளேயர்ஸ்ல யாராவது ஒருத்தர் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. அதே சமயத்துல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யாரை எடுக்கலாம்னா ஷர்துல் தாக்கூரை வந்து எடுக்கலாங்க. ஏன்னா இவர் வந்து சிஎஸ்கே காண்டி நேர்ந்து விட்ட மனுஷனே. நம்ம தோனி வளர்த்த பையன் தான் வந்து இவரு. ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனால இவரை வந்து எடுக்க முடியல. அதனால தாக்கூர் வந்து சிஎஸ்கேக்கு வந்தாரு அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுப்பாரு. இக்கட்டான சூழ்நிலையில பேட்டிங் கூட வந்து பண்ணுவாரு. அதனால வந்து தாக்கூர் எடுத்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜெய்தேவ் உனாத்கட், உமேஷ் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட வந்து எடுக்கலாம். ஆனா ரசிகர்களோட மிகப்பெரிய கோரிக்கை என்னவா இருக்குன்னா சிஎஸ்கே அப்படின்ற பேருக்கு தகுந்தாப்புல ஒரு 2 தமிழக வீரர்களையாவது எடுங்கப்பா. நீங்க தமிழக வீரர்களுக்கே வாய்ப்பு கொடுக்காம ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் மற்ற பிளேயர்ஸுக்கும் தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதனால வந்து ஷாருக் கானை தயவு செஞ்சு இந்த ஆக்ஷன்லயாவது வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாருக் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதே சமயத்துல ஜெகதீசனும் வந்து இதுக்கு முன்னாடி கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே கரெக்டா வந்து பயன்படுத்திருக்காரு. அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க. சிஎஸ்கே அப்படின்ற பேருக்கு தகுந்தாப்புல ஒரு 2 தமிழக வீரர்களையாவது வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.
அதே சமயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்கே என்னதான் நல்ல டீமா இருந்தாலும் அவங்க கிட்ட லெக் ஸ்பின்னர்ஸ் யாருமே வந்து இல்லப்பா. ஆஃப் ஸ்பின்னர்ஸ வச்சு தான் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால லெக் ஸ்பின்னர் யாராவது ஒரு ஆள வந்து எடுக்கணும். அந்த மாரி அவங்க எடுக்கணும்னு நெனச்சா, ஹசரங்காவ எப்படியாவது தூக்கணும்ப்பா. ஏன்னா ஆர்சிபி வந்து கரெக்ட்டா ஹசரங்கா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு சூப்பரான லெக் ஸ்பின்னர். அதே சமயத்துல பேட்டிங்கும் எந்த அளவுக்கு ஹசரங்கா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்க சமயத்துல ஹசரங்காவ எப்படியாவது வந்து எடுத்தாங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஹசரங்காவை எடுக்க முடியல அப்படின்னா கூட அதில் ரசித்தையாவது வந்து எடுங்க. கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு லெக் ஸ்பின்னராவது வந்து வேணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.